நேரம் முதல் போய் விழுந்து முழிக்கிறதெல்லாம் பைட்டா இருக்கணும். செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என் கண்மணிகளா தொட்டு கும்பிடுங்கடா. உள்ள 6 மாசம் வெளியே 6 மாசம்னு இருந்து உடம்புல ஒண்ணுமே இல்ல. அடிக்கடி வாந்தி வருது, மயக்கமா வருது, தலையெல்லாம் சுத்துது. நான் சாகிறதுக்குள்ள என் குலத்தொழில உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஆம்பளையா இருந்தா பாயிட்ட இருக்கணும், பொம்பளையா இருந்தா நகையா இருக்கணும். தெரியுதா? அடுத்தவங்க வயல மண்ணை போடணும், உங்க அம்மா வயல சோத்த போடணும். புரியுதா? சொல்லு பாக்கலாம். அடுத்தவங்க வயல சோத்த போடணும், அம்மா வயல மண்ணை போடணும். லட்சுமி மாமாய் சீக்கிரம் வந்து நேரம் இருக்காத. என்ன பண்ற? போடிதான முடிக்கலாயா? வீணாத்தானுக்கு போகுது, புடிச்சா புடிச்சிட்டு போறாங்க. ஊருக்கு புச்சா? ஆமாங்க. எங்க போறீங்க? அதான் தெரியலைங்க. தெரியாதா? அப்பாவி போல இருக்கிறான். அனுப்பி இல்லாமா வாங்கி வளர்த்த மகனே, முதல் நாளே தேடிட்டீங்கடா. கூட இருக்கிறது உன் நகைச்சியா? கொஞ்சாதீங்க. சம்சாரமா? இங்க வா, ஒரு ஏற்பாடு பண்றேன். அதே போல பட்டணத்துக்கு போனா மனுஷங்களை நம்பி வாழலாம். மாமன் சொன்னது சரியா போச்சு. வந்தோடனே ஏற்பாடு நடக்குது. ஏனுங்கண்ணா நம்ம பசங்களா? ஆமா. என்ன படிக்கிறாங்க? இந்த படிக்கிறாங்க. ஆமா, பட்டணத்துக்கு ஏன் வந்தீங்க? ஒரு வேலை வெட்டி கிடைச்சதுன்னா பொண்டாட்டியோட இங்கேயே தங்கிடலான்னு. வேலை வெட்டியா? இவங்களுக்கு என்ன வேலை போட்டு கொடுக்கறது? நம்ம இவங்களாலே ஒரு வேலை போட்டு கொடுத்துருவோம். நம்ம பங்களாவில வேலை செய்ய உங்களுக்கு ஒண்ணு ஆட்சி பண்ண இல்லையே. வேலையா? ஊர்ல நாங்க பார்க்காத வேலையா? அதேமல நம்ம பங்களாவில நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்னங்கண்ணா அது? அதாவது நிறைய ஜாமான் இருக்கு. நானும் அந்த பங்களாவில இருக்கவே மாட்டேன். புதுசா வந்து உங்களை நம்பி அங்க எப்படி வேலை சேர்க்கறது? நம்பிக்கை இல்லாத இடத்துல நாம எதுக்கு வேலை செய்யணும்? வாமே போலாம். இருபல பொசு பொசு கோவிச்சுட்டு இத பாருங்க, உசுரே போனாலும் ஊரால் கூட நாங்க தொட மாட்டோம். வேணும்னா எங்க நகராட்டெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்து வைக்கிறோம். பத்திரமா வச்சிருந்து நான் ஊருக்கு போற திருப்பி கொடுத்துருங்க. என்ன நான் சொல்றது? இது நான் ஏன் புத்திசாலித்தனம்? அண்ணா தேவடி கை நடக்குது. அடுத்தவங்க பொருளை வாங்குறமே, யாரு கண்ணிலையும் படாம பத்திரமா பாத்துக்கணுமேங்கிற பயன்தான். டேய் பழத்தாடு. ஏண்டா இவங்களை எங்கடா விடுறது? ஆனா வாப்பா போற வழியில ஏதாச்சும் நல்ல பங்களா பாத்துடுவோம். ஏண்டா தூள் எப்பா தொழில நான் உங்கள்ட்ட கத்துக்கிறேன்டா. வாங்க நடங்கடா. டாக்ஸி டாக்ஸி இருக்குப்பா. உள்ள தள்ளி குச்சிக்கோ. நம்ம பிரச்சனைங்களா? ஆமாமா இவங்களை நம்ம ஒயிட் பங்களாவில இறக்கிட்டு வரேன். நீ நம்ம ரெட் பங்களா போ. ஃபாதர் ஒரு நிமிஷம். என்னடா? முதல்ல எங்க பங்கு வச்சுட்டு அப்புறம் எங்க வேணா போய் சொல்ல. இருங்கடா போயிட்டு வந்துடுறேன். வீட்டுல வச்சு பங்கு போட்டுக்கலாம். எங்கிட்டயும் உங்க வேலையை காட்டுறியா? தொலைச்சு விடும் தொலைச்சு. அத்தி மடக்குங்க. உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்தே தப்பா போச்சு. தம்பி என்ன சொல்லுங்க? ஒண்ணு இல்ல, ஆளுக்கு ஒரு ஃபாரின் கார் கேட்டாங்க. அதை வாங்கி கொடுத்துறாலும் முடிவு பண்ணிட்டேன். டிரைவர் வண்டி எடுப்பான். வாங்கடா. டிரைவர் வண்டியில இருப்பா. முதல்ல வாட்ச்மேனை சரி கட்டுங்க. நான் இவங்களும் சரி கட்டுறேன். சரி கட்டுறதெல்லாம் இருக்கட்டும், எங்க பங்கு கொடுக்காம எங்கேயாச்சும் போனா தொலைச்சுடுவோம். தொலைச்சு போங்கடா. இதுதான் மங்களாமா. அரமனை ஆட்டம் இருக்கு பங்களாங்கிற வாஸ்து தான். வேலை செஞ்சாலும் இப்ப ஒரு மங்களாவது வேலை செய்யணும். ஆமா ஆமா. இந்த பணத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கோ. எங்க வேலை முடியற வரைக்கும் நீ தூங்கு. இல்ல ஒரே அடியா தூங்க வச்சிருவோம். தொலைச்சு விடுவோம். தொலைச்சு முடிஞ்சது. அங்க இப்படி அங்க முடிச்சுக்கிட்டு இருக்கு. வாங்க வாங்க வாங்க. என்னங்க மட்ட மஞ்சாந்து இப்படி தூங்குறாரு? ராத்திரி பூரா முடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் நீங்க உள்ள போங்க.
ஏன் நீ இல்லைங்களா? இந்த ஒரு பங்களா பார்த்துட்டு முடியுமா? ஆ, எனக்கு சரி. எத்தனையோ பங்களா, எத்தனையோ பிசினஸ். நீங்க போங்க, சாயங்காலம் என் சம்சாரத்தோட வந்து பாக்குறேன். வாங்கடா வாங்கடா. ஏங்க என்னப்பா உள்ள யாராவது ஏதாவது கேட்டா? உள்ள என் மேனேஜர் இருப்பான், முதலாளி நான் அனுப்புன்னு சொல்லு. ஆ. மீறி ஏதாவது சொன்னா அவன் சீட்டை கிழிச்சு விடுன்னு சொல்லு. சரி, சரி, problem. கமான் குயிக் குயிக். தூங்குறான் பாரு முண்டம். நான் தொடர்புல தொட்டா பறந்துருமா? எல்லாம் சாவாசம் பேசிக்கலாம். வா இப்ப போய் வேலையை பார்ப்போம். வேலை செய்தானே வந்திருக்கோம். என்னவா வாங்கலாம் 1.5 தாட்டம் பீத்திக்கிறீங்க. சாப்பிடல என்ன பிள்ள இவ்வளவு பெரிய பங்களால ஒரு ஆளையும் காணோம். யார் நீங்க? கும்பிடுறங்க. கும்பிடுறாங்க. எங்க வந்தீங்க? எங்க புதுசா வேலைக்கு சேர்த்திருக்காரு. நான் இந்த பங்களாவுக்கு ஒரு மேனேஜர். என்கிட்ட சொல்லாமலே வேலைக்கு ஆள் சேர்த்திருக்கான் பார். மரியாதை தெரியாத பையன். ஸ்டூபிட். ஆமா, நீங்க எந்த ஊரு? கோயம்புத்தூர் ஜில்லா பல்லடம் தாலுக்கா இச்சிப்பட்டி கிராமங்க. பின்கோடு நம்பரோட சொல்லுவோம் போல் இருக்கே. பொண்ணு யார்? நம்ம சம்சாரங்க. நம்ம சம்சாரமா? ஏன் சம்சாரங்க? ஒரு வினாடி குழப்பிட்டியடா. வாடா. ரொம்ப பெருந்தன்மையானவனாத்தான் இருக்க. வேலையிலும் அதே பெருந்தன்மை இருக்கணும். அது என்ன தலையில சுத்து பத்துகளா? இது வெறும் தகர போட்டீங்க. வேலைக்கு சேர்த்துக்கு முன்னாடி முதலாளி கிட்ட எல்லா சொத்தையும் கொடுத்துட்டுங்க. கிளி என்ன சொல்லுது? கிளி இல்லைங்க, லட்சுமிங்க. கொண்டாத நகரட்டெல்லாம் முதலாளிகிட்ட முன்னையே கொடுத்துட்டேன்னு சொல்லுதுங்க. நாம வேலைக்கு சேரும் போது நம்ம கிட்ட முதலாளி ஒண்ணும் வாங்கலையே. குடுக்கறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருந்தது? சரி சரி, செடி கொடிகளுக்கெல்லாம் போய் தண்ணி ஊத்துங்க. வேலை சுத்த பத்தமா இருக்கணும். வீடுங்க பங்களாவே ரெண்டாக்கி போடுறான். சம்பளம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. நல்லதுங்க. Poor village people. ஆமா, இவங்களுக்கு நம்ம பங்களாவுல என்ன வேலை இருக்கும்? முதலாளி ஏதோ திட்டத்தோட தான் செய்திருக்கார். என்ஜாய். யார் மேன் வீட்டை டர்ட்டி பண்றது? nasty fellows. அடுத்து போயா. I will come now. ஐ சின்ன பொண்ணு, வீட்டுக்குள்ள இருக்கிற செடிகளுக்கெல்லாம் ஏன் தண்ணி ஊத்துற? காஷ்மீர் கார்பெட் போடா போயிடாது. இடுபடி வேலை செய்யறோம்ல, கோமாளிட்ட கோட்டை போட்டுட்டு குய்யா முய்யான்னு கத்துறீங்க. கோமாளியா? நீ யாரா? அடாபடா பல்லுக்கெல்லாம் கழிச்சு விடுவேன். யார் பல்ல? ஓம்பல தாண்டா. முதலாளி வேலை கொடுத்தாரு செய்யறோம். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. ஏய், யாருடா முதலாளிங்கிற? முதலாளி யாருன்னு கூட தெரியாம வேலை பாக்குறியா? ரொம்ப லட்சணம். அங்க போய் கேளு, வேலை அவரே புட்டி வைப்பாரு. போ வந்துட்டானு குறுக்க. நான் இவ்வளவு கேவலப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இவன் வீடியோ பாக்குறான். வர்றேன்டா, வர்றேன். பேஷ். அறிவு கேட்டவன பணம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. நகரா அந்த பக்கம். யார பார்த்து கேட்ட? ஐயோ 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 ஐயோ. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனோ தெரியல. தம்மா துண்டு பொண்ணு என்ன கோமாளின்னு கேட்டா, ஒரு எடக்கு நாட்டு பையன் என்ன பல்ல உடைப்பேன்னா, அவங்க 2 பேரும் யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல செருப்பு முறிஞ்சிடும். எனக்கு பாக்கல. ஆமா, முதலாளி வீட்டுல இல்லன்னா இப்படிதான் அநியாயம் காட்ட முடியுங்களா? யாரையா முதலாளி முதலாளின்னு சொல்லிட்டு இருக்கானே, உண்மையான முதலாளி யாருன்னு சொல்லேன்டா. சாமி சத்தியமா சொல்றேன், இவர்தான் என் முதலாளி. யாருக்கு காது குத்த பாக்குறீங்க? எனக்கு ஏற்கனவே 2 காலம் குத்தி இருக்குது. எங்க முதலாளி இப்படி ஒண்ணு அசிங்கமா குளத்துல குளம் வச்சு போட்டுக்க மாட்டாரு. ஆளு கண்ணங்கரையில இருந்தாலும் தும்ப போட்ட விளவிளேன்னு ஜுப்ப, பச்சை லுங்கி, கைத்துல கைக்குட்ட, வாயில பீடி துண்டு. போதும் போதாதுக்கு அவராட்டமே அச்சு வச்சிருந்த மாதிரி ரெண்டு பசங்க வேற. என்னடா இப்படி இருக்குமோ? எப்படி? இவங்க சொல்ற அடையாளங்களை வச்சு பார்த்தா நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு ஓடிட்டானே கைலாத்து கபாலி அவன் இருக்குமோ? யாரோ கைலாத் கபாலியா இங்க வேலை பார்த்தானாமா? அது என்ன சொல்லாங்க வியா? எனக்கு என்ன தெரியும்? தென்னுவ பேனாத்துறாங்க. ஏண்டா, இதுங்களை பார்த்தாலும் பாவப்பட்ட ஜென்மங்களா தான் தெரியுது. ஆமாங்க முதலாளி, கைலாத்து கபாலி கிட்ட ஏமாந்துருக்குதுங்கன்னா இதுக வாத்துக்க தான். ஏன்பா, நீங்க யாரு? எப்படி இங்க வந்தீங்க? இது எதுக்குப்பா? மாப்பிள்ள கிட்ட உப்பு வேலத்தோட வந்து பொண்ணு கேட்டாமே, அதான் வந்துட்டா போல இருக்குது. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். சீக்கிரம் உள்ள போங்கம்மா.
அப்போ அடக்கி வாசிங்கப்பா. ஓகேமா? அப்புறம் என்ன ஒட்டு உலகத்தோட சொல்றேன். ஒட்டு உலகத்தோட வந்தாதான் புள்ளைய தரவே இல்லை. அதான் பையன் உங்க கால முடிச்சுட்டான் போல இருக்குது. ஏதோ தர்ம பிரபு செலவு பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. எங்க மாப்பிள? அதான் இருக்கேன்ல. வெக்க மாட்டேங்குது வெளியே நிக்கிறான். மாப்பிள மாப்பிள. யோ பரமசிவா, இங்க வாயா. நான் தான் என் மாப்பிள. ஐயா ஐயா. பரமசிவம் 50 வருஷமா ஆஞ்சநேயம் பக்தனா அவன் காலடியிலேயே கடந்துட்டேன். அப்பன ஆத்தாளம் கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொன்னப்பெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு பிரம்மச்சாரியாவே இருந்துட்டேன். நேத்து உன் பொண்ணு குளத்தங்கரையில குளிக்கிறத பார்த்தேன். நில குலைஞ்சு போயிட்டேன். காவி அங்கேயே விட்ட பட்டை கட்டிட்டு நேரா இங்க வந்துட்டேன். அடுத்த வாரம் கல்யாணம், அன்னைக்கே சாந்தி முகூர்த்தம். ஐயா, இந்த தள்ளாத வயசுல தனி வேணும்னு கேளுங்க, அது நியாயம். தாம்பத்தியம் வேணும்னு கேக்குறீங்க, அது அநியாயம். ஐயா, எங்க அப்பா வயசுல இருக்கும்போது இருக்குது உங்களுக்கு. டேய், என்னடா சொன்ன? ஜெய் ஆஞ்சநேயா. தினம் 50 பஸ்கி 50 தண்டால் எடுக்கிறோம்டானா என்னையா பார்த்து கழவண்ண? டேய், 50 வருஷமா இந்த ஊர்ல தப்பு தண்டா இல்லாம இருக்குதுன்னா அதுக்கு காரணமே நான் பிரம்மச்சாரியா இருந்தது தாண்டா. இனிமேல இந்த ஊர் ஒழுங்கா இருக்கிறனா உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி ஆகணும். வயசாச்சா வயசு என்னடா பெரிய வயசு? வர ஆவணி வந்தாதான் 65 ஆகுது. எனக்கே 55 தானுங்களே அட, அத முடியா நடராஜா, நல்லது கெட்டது பேசி முடிச்சுட்டு வா. நாள் நல்லா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, அடுத்த வாரமே கல்யாணம், அன்னைக்கே சாந்தி முகூர்த்தம். ஓஹோ, ஆசையாய் புள்ள பெத்த அழகு லட்சுமின்னு பேர வச்ச பொட்ட புள்ள குதுந்து வந்து புருஷன் வீடு புகையில பச்சி விட்டு பாபு ஓடு சிரிகிட்டு நின்னதப்பா. ஏமா அழுகுது? இதான் வைத்தியா அவர? நான் இதுக்கு வேற தேனி கடை சொல்ல மாட்டேங்குது, சோற திங்க சொன்னா திங்க மாட்டேங்குது, சும்மா அழுதுகிட்டே கிடக்கு. மாப்பிளே, என் கூட பிறந்தவனுக்கு பிறந்தவனே, நீ வந்து பொண்ணு கேட்டப்போ மாட்டேன்னு மாட்டே. இப்போ என் மண்டையில தட்டிட்டு போயிட்டா அந்த மருதாகல தேவை. ஆத்திரம் வந்தா முதல்ல ஆளை வெட்டிட்டு தான் அப்புறமா பேசுவானுங்க. அவங்களை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல நான் எப்படி குப்பை கொட்ட போறனோ? ஊரு கூட ஓட்டிட்டு போகட்டும், நம்ம ஒரு ஓரமா ஓட்டிட்டு போறது. விவரம் கட்டவனே, அந்த 60 வயசு கனவே நம்ம லட்சுமிய அவனுக்கு கட்டி கொடுக்க சொல்றேன். கொடுத்துடுங்க. அறிவு கட்டவனே, கொடுத்தா லட்சுமி அவன் வீட்டுக்கே போயிடுவாடா. அவன் வீட்டுக்கே போயிடுவாளா? அப்போ 3 வேளை கரைஞ்சு வருதும்பா. நானும் போய் லட்சுமி வேற சொல்லி தின்னுக்கிறேன். லட்சுமி, உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி எனக்கு மாடு மேய்க்கிற வாங்கி கொடுத்துறேன். போச்சுடா. அடே, அவன் வீட்டுக்கு போய் இவன் வயிறார சாப்பிடுவான், ஆனா அவன் இவளையே சாப்பிட்டுடுவான். அந்த கிழவன் சாப்பிடறதுக்காக தானா என் பிள்ளைய ஆசைப்பட்டு வளர்த்தேன். டேய், நீங்க 2 பேரும் எங்கேயோ போயிடல. நாளை காலையில முருகன் கோயில்ல காதோடு காது வச்ச மாதிரி இவ கழுத்துல ஒரு தாலி கட்டிவிட்டு. ஏ ஜாமி, என்ன வாங்கி கொடுத்து தப்பா போச்சு, அதையே ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல தாலியை கொடுங்க. படையா, மந்திரத்தை சொல்லாம எப்படிடா மாங்கல்யத்தை கொடுக்கறது? இவ்வளவு மந்திரம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா மரத்தடியிலே தாலி கட்டி இவங்க ஊருக்கு அனுப்பிச்சிருப்பனே. தாலி எடுத்து சாமி, பந்தத்தோட நாங்க போனதுக்கு சௌரியமா சொல்லிக்கலாம். கையில தாலியோட தான் சுத்திட்டு இருக்கிறேன். அண்ணே, கோயில முருகனுக்கு லட்சுமிக்கு கல்யாணம் நடக்குது. என்னது? கல்யாணமா? ஜெய் ஆஞ்சநேயா. ஐயோ, தாலியை கொடுத்துருங்க சாமி. அதை தாண்டா தேடிட்டு இருக்கேன், தாலியே காணோம். காணுமா? முருகா, போட்டு தேடுறீங்க, தாலியை காணோம். அட, அதை அப்பவே சொல்லக்கூடாது. சொல்லி விழுந்து போயிடும்னு நான் தான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். இந்தா. மாங்கல்யம் தந்து நானே தும், மாங்கல்யம் தந்து நானே தும் தும், மாங்கல்யம் தந்து நானே தும் தும் தும்.
மாங்கல்ய தந்துநானேன மம ஜீவன ஏதுனா கண்டே பத்துநாமே சுபகே தும் ஜீவாம் சரதாம் சதம் சதம் ஐயோ அந்த பாவி கூட்டத்தோட வரான் கையில கிடைச்சா அவ்வளவுதான் சீக்கிரமாக சீக்கிரமாக லட்சுமி லட்சுமி எங்க கமல மாமாய் நான் இங்க இருக்கேன் சீ, இந்தா. ஐயோ முடியா அவையா இப்படித்தான் வந்துட்டாங்க ஓடி போய் பஸ்ஸ பிடிச்சிடா சீக்கிரம் வா. எங்க போன? இந்த பஸ் வந்துருச்சு நிறுத்துங்க 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 ஐயோ அண்ணா நிறுத்துங்க கபாலிட்ட நகை நட்டெல்லாம் கொடுத்துட்டு இப்படி ஏமாந்து நிக்கிறீங்களே. ஐயா நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் எங்களுக்கு ஒரு வழி தெரியும். ஐ டோன்ட் லைக் தீஸ் இந்தியன் பிரின்சிபல்ஸ். காலை பிடிக்கிறது கையை பிடிச்சு கெஞ்சறதெல்லாம். மேற்கொண்டு என்ன பண்ண போறீங்க கேளுண்டா. சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா முதலாளி கோவமா இருக்காருல்ல ஊருக்கு இருக்கு போறீங்களா வண்டி காசு கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். ஐயோ அங்க போனா அந்த குடும்பக்காரங்க போறாங்களே எல்லா இடத்துலயும் ப்ராப்ளம் வச்சிருக்க நீ. சரி கீழே போய் வயிறார சாப்பிடுங்க. குச்சி போட்டாச்சா? என்னங்க பல்லு விளக்காச்சான்னு கேட்டேன். பஸ் ஸ்டாண்ட் வருவோம்னா அங்கேயே முடிச்சிட்டோமுங்க. சரி சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கறதுன்றத நான் டிசைட் பண்றேன். நீங்க மகராசா இருப்பீங்க கால் விடுவுல. சே மறுபடியும் கால்ல விழுந்தீங்க சாப்பாட்டை கட் பண்ணுவேன். போய் சாப்பிடுங்க போங்க. என்னங்க முதலாளி இந்த முட்டாள்களையா வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க? நீ என்ன ரொம்ப அறிவாளியா? ஷட் அப் யுவர் நாஸ்டி மவுத் ஆசே. ஹலோ ரகுவா? ஓஹோ பலாந்தா. கப்பல் நேத்து ராத்திரி 12 மணிக்கு தான் வந்தது. விடிய காலையில 5 மணிக்கு என் போட்டு அனுப்பிச்சேன். சாயந்தரம் 5 மணிக்கு சரக்கு அனுப்பிடுறேன். என்னடா பொல்லாத பிசினஸ் பண்ற? 3 போன் பண்ணிட்டேன். ஆஃப்டர் ஆல் 10 lakhs. அல்பே புட் த போன். நாஸ்டி போன் ரவுண்ட். ஏதோ பேட் ஸ்மெல் வருது. வைடா கீழே. டேய் மூக்கா எப்படி என் இடம்? ஏன் முதலாளி நல்லா கூட்டம் கூடுற இடமா பார்த்து ஒரு கடையை திறந்து சரக்குங்களை வச்சா நல்லா வியாபாரம் நடக்கும். இப்படி எல்லாத்தையும் கோயில ஒளிச்சு வச்சிருக்கீங்களே எப்படி நடக்கும்? ஏன் முதலாளி நான் என்ன திருட்டு பசங்களா? Shut up. என் பேர் என்னடா? ஆ? தர்மலிங்கம். பேர்லயே தர்மம் கலந்திருக்குது பார். தம்படி பங்காரு செட்டி போர்டு போட்டு நகை கடை வச்சிருக்கான். அவன் தங்கத்தை வித்தான்னா வாங்குறவங்களுக்கு ரசீது கொடுக்கறான். நானும் தங்கத்தை விக்கிறேன், ரசீது கொடுக்கறது இல்ல. எனக்கு என்ன மிச்சம்? டாக்ஸ் தான் மிச்சம். அவன் வித்தா வியாபாரம்ன்றாங்க, நான் வித்தா கடத்தல்ன்றாங்க. என்னங்கடா உலகம்? பாஸ் பாஸ் நம்ம தொழில் கொஞ்சம் ரிஸ்கான தொழில் மாதிரி தெரியல. நம்ம பிறந்ததே நம்ம அம்மாங்களுக்கு ரிஸ்க் தான். ஆனா பெக்கலையா? எந்த ரிஸ்கான தொழிலையும் பிரிஸ்கா செஞ்சா போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்மள டச் பண்ணாது. இந்த ரிஸ்கான தொழிலுக்கு போய் முட்டாளுங்களை வேலைக்கு வச்சிருக்கீங்களே. டேபிள்ல 3 தடவை முட்டிக்கோ. என்னையா பாஸ்? ஆ. போதுமா பாஸ்? போதும், இங்க வாடா. அவங்கள பார்த்து நீ முட்டாளன்றியா? முட்டாளுங்க தான் முழு நேரமும் உண்மையா உழைப்பாங்க. புத்திசாலிகளை வேலைக்கு வச்சா முதல் நாள் வேலை ஒழுங்கா நடக்கும். 2வது நாள் என்ன சரக்கு நம்ம கொண்டு போறோம்னு யோசிப்பான். 3வது நாள் சரக்கோட அப்படியே பறந்துருவான். நான் முட்டாளுகளை வச்சு வேலை வாங்குறதால என்னைய நீ முட்டாளுன்னு நினைக்கிற. அல்ப குடுகுடுப்ப. இதே முட்டாளுகளை வச்சு நான் இன்டர்நேஷனல் ஃபேம் ஆவறனா இல்லையா பார். ஆவடா ஆவ. அப்பாவிங்களை வச்சு வேலை வாங்குறேன்னு சொல்லி அந்த அப்பாவிங்களை போலீஸ்ல மாட்டி விட்ட. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த அப்பாவிங்க கையாலேயே போலீஸ்ல மாட்ட போறேடா தம்பி. யாருங்க முதலாளி இவன்? இவன் என்னுடைய பார்ட்னர். போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். அவங்க என்ன இவனை தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இவன் ஆட்டோ க்ளோஸ். ஐய அப்புறம் ஏன் இவன் போட்டோ உள்ள வச்சிருக்கீங்க?
ஏதோ பார்ட்னர் ஆச்சே ஒரு ஞாபகத்துக்கு இருக்கட்டுமேனு மாட்டி வச்சாக்கா இப்படி பண்ணாத்துறானே. தங்கத்துல போட்டு அமுக்கு இவனை. அமுக்கிடுறேன். அமுக்கு. ஏன் முதலாளி, நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா கூட தெரியாதுன்னு சொல்லுவீங்க? அதுக்காக என்னுடைய கொள்கையை மாத்திக்க முடியுமா? யார் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். ஐயோ, ஆமாண்டா. புருஷா, நீங்க போய் 10 வருஷம் ஆகுது. புருஷன் போன இடத்துக்கு பின்னாடியே பொண்டாட்டியும் போகணும், அதுதான் ஐதீகம். ஆனா நீங்க நரகத்துக்கு தான் போயிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எப்படி அங்க வர முடியும்? அதுதான் கழட்டிக்கிட்டேன். நான் அப்பவே சொன்னேன், அந்த தர்மலிங்கத்து கூட சேராதீங்க, அவன் அயோக்கியன்னு. கேட்டீங்களா? அசட்டுத்தனமா காரியம் பண்ணி அப்பாவித்தனமா மாட்டிக்கிட்டீங்க. கோர்ட்டுல கடத்தல் பண்ணதுக்கு 10 வருஷம் தண்டனைன்னு ஜட்ஜு சொல்லி வாயை மூடல, நீங்க வாயை திறந்துட்டீங்க. கோர்ட்டு கூண்டோட நரகத்துக்கு போயிட்டீங்களே. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நீங்க ஆசைப்பட்டு ஒரு அடை கேட்டிருக்கீங்களா? அதிரசம் கேட்டிருக்கீங்களா? ஆனா அதை கேட்டுட்டீங்களே. உங்க ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காகத்தான் நம்ம பொண்ணை கட்டுப்பாடோட வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த தர்மலிங்கத்தை எவன் ஒருத்தன் உயிரோடவோ இல்ல பணமாவோ கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறானோ அவனுக்கு தான் நம்ம மகளை கட்டி வைக்க போறேன். அது வரைக்கும் அவ யாரு கூடவும் பேச மாட்டா, யாரையும் பார்க்கவும் மாட்டா. தேனில் வடித்த சிலையே, அடிவானில் மலர்ந்த மலரே. தேனில் வடித்த சிலையே, அடிவானில் மலர்ந்த மலரே. பொங்குது மனம், ஏங்குது தினம், பங்கு தரணும் பாவையும் தன் மனதில். தேனில் வடித்த சிலையே, அடிவானில் மலர்ந்த மலரே. முத்துத்தர புன்னகையில் மின்னலிடும் பதுமை, 10 விரல் வித்தைகளில் கோலமிடும் புதுமை. பார்வையில் ஜாடை நீ காட்டு, மோகமே சேரும் போது. பார்வையில் ஜாடை நீ காட்டு, மோகமே சேரும் போது. பொங்குது மனம், ஏங்குது தினம், பங்கு தரணும் பாவையும் தன் மனதில். தங்கமென நீ ஜொலிக்கும் போது எங்குதடிய மனது பாது.
முகம் நெஞ்சில் வர புத்தம் புது கனவு தேனில் வடித்ததில்லையே அடி வானில் மலர்ந்த மலரே தேனில் மலர் தேனில் புது மலரின் தேனில் வடித்ததில்லையே அடி வானில் மலர்ந்த மலரே ஏய், ஏதோ கல்யாணம் பண்ண போற பொண்ணாச்சு கூடாம ஒத்தாசம் பண்ணலாம்னா ரொம்ப தான் செலுத்துக்கிறிய. ஆமா, நமக்கு பின்னாடி லவ் பண்ணா ரோசி போன வாரம் கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுத்தா. இன்னும் 10 மாசத்துல ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்துட்டு ஆண்டிக்கு டாடா சொல்லுன்னு சொல்லுவா. நானும் வெக்கம் இல்லாம டாடா சொல்லணும். இவ்வளவுதானோ பிரச்சனை? கவலையை விடு. கல்யாணம் ஆகி 5 மாசத்துல அம்மா டாடா கொன்னு அப்பா டாடா கொன்னு. ஓகே? உங்களுக்கு எப்பவுமே குறுக்கு வழித்தானா? நேர் வழியா போறதா இருந்தா இங்க அப்பா வீட்டுல பொண்ணு கேட்டிருப்பேன். இப்படி ஒரு பின்னாடியா சுத்திட்டு இருப்பேன். இந்த கதையெல்லாம் வேணாம். நாளைக்கு மரியாதையா வந்து என் வீட்டுல அந்த பொண்ணு கேட்கணும். இல்லன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். கோவத்துல கெட்ட கோவம் இருக்கா? சரிதாயே, நாளைக்கு உங்க அம்மாவை பொண்ணு கேக்குறேன். ச்சே, உங்க அம்மாட்ட வந்து பொண்ணு கேக்குறேன். போதுமா? ஆனா ஒரு கண்டிஷன். பொண்ணு பார்க்கும்போது கண்டிப்பா பஜ்ஜி இருக்கணும். பஜ்ஜியா? என்னடி பஜ்ஜின்னு அசால்ட்ட சொல்லிட்டு? பொண்ணு பார்க்கல பஜ்ஜி ஒரு பாரம்பரியமான சென்டிமெண்ட். வரதட்சணை வேணா 5 10 குறைச்சிங்க. ஆனா பஜ்ஜில மட்டும் ஏதாவது கோலா இருந்தது பொண்ணு பிடிக்கிறேன்னு சொல்லிடுவேன். என்ன முழிக்கிறீங்க? சாப்பிடுங்க. தெரியாதனமா விட்டு பஜ்ஜி கேட்டேன். பஜ்ஜியை காட்டியே பயமுறுத்துறியே. இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? ஏன் இவ்வளவு பஜ்ஜி சாப்பிட்டா உங்க அம்மா இன்டர்வியூ தருவாங்களா? குழந்தை, உங்க அம்மா கொஞ்சம் கூப்பிடுமா? அம்மா கோழி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். தின்னு கட்ட குடும்பம் போல இருக்கு. இங்க பொண்ணு இருந்து என்ன கதியா பொண்ணும்? அம்மா பரமேஸ்வரி. யாரடா அவன் என் பேரை சொல்லி கூப்பிடுறது? இவங்கதான் என்னோட அம்மா. இது என்ன பொண்ணு பார்க்க வந்த மாதிரியே தெரியலையே. பொறாத்திரட மாதிரி முழிக்கிறான். தம்பிதான் மாப்பிளைய? ஏப்பா இப்படி அபசகுன மாதிரி பொண்ணு பார்க்க வந்த இடத்துல அழுகுற? கவலைப்படாதே, என் பொண்ணு உன்னை கண்கலங்காம பாத்துக்குவா. உட்காரு. உட்காருங்க. ஏன் இப்படி தடுமாறுற? முன்ன பின்ன எனக்கு அனுபவம் இல்லைங்க. எது? உட்கார்ந்தா பொண்ணு பார்த்து ரொம்ப தடுமாறாத. ஏண்டா கண்ணா, நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே. கண்டிஷனா? என்னம்மா கல்யாணம் சொல்ல ஏத்துக்க சொல்றீங்க? ஓகே. ஐய அதுல தம்பி, என்ன நீ வரதட்சணை ஒரு பைசா கூட தர மாட்டீங்க. பரவாயில்ல, எனக்கு வேண்டியெல்லாம் நம்ம ரேவதி தான். இவ எனக்கு ஒரே பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் என் சொத்து பூரா உனக்கே எழுதி கொடுத்துறேன். விஷயம் என்னன்னா, தர்மலிங்கம் தர்மலிங்கம்னு ஒருத்தன். அவன் என் புருஷனுக்கு பார்ட்னர். அவருக்கு நான் பத்திரிகை கொடுக்கணுமா? கஷ்டம். விடுங்க, தூள் பண்ணிடுறேன். நான் சொல்றதே நீ புரிஞ்சுக்கலையே. அவனே நீ கொலை பண்ணணும். அம்மா. என்ன அம்மா? அவனை கொலை பண்ணாதான் என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுப்பேன். சரிதான். என்னங்க என்னங்க எழுதுறீங்கன்னா என்னங்க? சரி சரி, அவனை விடு. நல்ல ஆள் பிடிச்சிட்டு வந்தியே. கொலை என்ன இவ செத்துருவான் போல இருக்கு. ஷோ, என் மானமே போகுது. எழுதுறீங்கன்னா இப்படி கோழி மாதிரி ஓடுறீங்க. என்னது கோழியா? ஏண்டி ஆத்தால மேல சேர்ந்து திட்டம் போட்டு என்ன உள்ளத்தல பாக்குறீங்களா? ஏ கிழவி, கொலை பண்ணாதான் கல்யாணமா? எங்க சென்னை இல்லையா? தொலைச்சு எவனாவது ஏமாந்த மொட்டை பாய் கிடைப்பான். அவனை பாத்துங்க. நான் வர்றேன். குட் பை. என்னங்க இதுதான் காதலுக்கு அடையாளமா? எதுடி காதல்? பீச்சில் உட்காந்து ஒண்ணு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா அது காதல்? ஒரு நாள் வந்து நீ தொலை விட்டுருக்கியா? இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்பா, கல்யாணத்துக்கு பாப்பான்னு நீ ஏமாத்தி உங்க அம்மாட்ட கூட்டு கொலை பண்ண சொல்றேன். ஏண்டி 2 பேரும் சேர்ந்து ஆளை கோசமா திட்டம் போட்டுக்கிறாடி? டேய், கச்சா முச்சான்னு பேசாத. கண்டிஷன்னா கண்டிஷன் தான். நான் என் கொள்கையில இருந்து மாற போறதே இல்ல. நீ அவனை கொலை பண்ணுனா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டலாம். இல்ல அவளை தூரம் நின்னு கூட நீ பார்க்க முடியாது. அடியே, ஒன்ஸ் அபான் டைம் உன்னை லைட்டா லவ் பண்ணதா சொல்றேன். உங்க அம்மா குளிக்க மாத்திர சொல்லு. இல்ல நீ கண்ணிகளையாமையே சாவ. அதனால முதலுக்கு ஒண்ணு மோசம் இல்ல. போட அம்மா, நீதான் உன்னோட கொள்கையை மாத்துகியா? அடி செருப்பால. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை வெட்டிலாம் மூக்குப்பட்ட சோறுதுன்னா சரிக்க மாட்டேங்குது. அதான் கல்லாட்டிட்டு இருக்கோம். இந்த கல்லாடுறது, பொம்பரை ஆடுறது, கோழி ஆடுறது இதெல்லாம் ஊரோட வச்சுக்கீங்க. இங்க ஒழுங்கா இருக்கணும். போய் கார தொடங்க. என்னங்குது? கள்ளிப்பட மாட்டா மூக்கு செவந்திருக்குது. என்னாச்சுங்க? முருகப்பா, என்ன குத்து கொல்லு வெட்டு, என் மூக்குல மாத்திரம் கை வைக்காத. அப்படி இருக்கு மூக்கில் மட்டும் உங்களுக்கு சுவச்சமா? அதுல தாண்டா என் உசிரியா இருக்கு. நாளே சரியான புடா விடுறோம் போல இருக்கு. மூக்கனுக்கு உசுறு மூக்கில் இருக்குதாமா.
அவன் கிடக்கான். நீ முதல்ல பிள்ளைசரிக்கார ஒழுங்கா தொட. இதா பெரிய காரை இப்படி இங்க வந்து இடிச்சுட்டே தான் தொடக்கணுமா? அங்க போய் தொடைய. நீ போய் தொடியா. அட சுத்த வேலையா இருக்க, ஆளுக்கு தண்ணி மேல ஊத்திட்டு. போன்ற மேல இருக்க அழுக்குக்கு இந்த தண்ணி ஒண்ணு மாசம் இல்ல. அவன் கஷ்டப்பட்டு தண்ணி ஊத்திட்டு இருக்கான், நோகா நோம்பி விடுறா, போ அந்த பக்கம். ஆ, எங்க அப்பாவும் கூட அனுப்பிச்சுட்டாரு. ரொம்ப தான் மிரட்டுறியே. ஒரு பொம்பளை சிவனை எப்படியா மிரட்டுறது? இப்ப என்ன சொல்லிட்டு இப்ப நீர் கடியில் படிக்கிற? உள்ள பத்தி வளர்த்திருக்கான் பாரு. இந்தா, எங்க அப்பனை பத்தி ஏதோ சொன்ன எனக்கு மம்மனே கோவம் வந்துரும். சரி, பொசு பொசுன்னு மூக்கு சிந்தாத. காரை 2 பங்கு போட்டுக்குவான். 1.5 பக்கத்தை நீ தொட, 2.5 பக்கத்தை நான் தொடக்கிறேன். பங்கு போடு. போட்டாச்சு. நீ இந்த பக்கம் தொட, நான் அந்த பக்கம் தொடக்கிறேன். பேச்சு மாதிரி இந்த பக்கம் வந்த அப்புறம் எனக்கு மம்மையிலே கோவம் வந்துடும். இந்தா பேச்சு மாறுதெல்லாம் உங்க பரம்பரைதான். நாங்க சொன்னதுதான். ஏதோ எங்க அத்தை கொஞ்சம் லட்சணமா இருந்தாலும் நீ மூக்கு மொழியா பிறந்துட்ட. அதுக்காக எங்க அப்பனை குறை சொல்றியா? ஆபாம கண்ணில் அண்ணி விட்டு கார் தொடச்சிட்டு இருக்கிறான். என்ன கொழுப்பு இருந்த பழம் தோண்டி இந்த பக்கம் போடுவ நீ? நான் எதுக்கு போடுறேன்? காக்கா போய் கேளு. எனக்கு போய் வெங்காயம் கேக்குறது. ஏய், என் பிள்ளை மேல நீ ஏன் சேர ஊத்துற? ஏன் முடிச்சமா நீ ஏன் பழத்தை போட்ட? ஆஹா, ஐயோ ஐயோ ஐயோ, என் காரை உடைக்கிறானுங்களே. பாரின் காராச்சே, ஆசைப்பட்டு வாங்கினதாச்சே, என் சம்சாரம் மாதிரி வச்சிருக்கிறனே, என் காரை உடைக்கிறானுங்களே. ஐயோ ஐயோ, அம்மா ஐயோ, இறங்கி வந்தது மேல் மூச்சு வாங்குதுடா. எப்பா, என் காரை உடைக்கிறானுங்களே, என் இதயத்தையே உடைக்கிறானுங்களே. அடப்பாவிங்களா, டேய் டேய், எடுக்கலாட்டான். உன்னை காரை கிளீன் பண்ண சொன்னா கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டியாடா. ஐயோ ஐயோ, காலையில என் மூக்க பேத்தானுங்க, இப்ப காரையும் பேத்துட்டானுங்களே. முதலாளி நீங்களும் சேர்ந்தா? ஐயோ, காரை உடைச்சிட்டானுங்களே, பேனட்டை பேத்துட்டாங்களே, ஓஹோ, வயரை கூட இழுத்து வெளியில விட்டுட்டானுங்களா. ஏண்டா எடுக்கனாட்டான், உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? ஏண்டா இப்படி செஞ்ச? இல்ல முதலாளி, இவதான் முதல்ல என்ற காக்குனாரி உடைச்சான். இல்ல முதலாளி, இவருதான் என்ற கார் மேல முதல்ல சேர ஊத்துனாரு. என்றதாவது ஒன்றதாவது ஒன்றத்துல என் காரடா இது. இந்த காருக்கு ஒரு வரலாறே இருக்குதுங்கடா, இருக்குது. முதலாளி 3 லட்சம் ரூபாய் காரை உடைச்சிருக்கானுங்க, முன்கார பேசிக்கிட்டு இருக்கீங்களே. நடக்கடா ஸ்டேஷனுக்கு. லீவ் இட். போலீஸ்னுடைய ரிலேஷன்ஷிப் நமக்கு எதுக்கு? ஒதுங்கியே இருப்போம். அப்ப இந்த முட்டா பசங்களை அப்படியே விட்டுலாங்கிறீங்களா? விட போறது இல்ல. நேத்து வரைக்கும் உங்க டெம்பரவரி, இன்னையில இருந்து பர்மனன்ட். இன்சூரன்ஸ், ப்ராவிடன்ட் ஃபண்ட், மெடிக்கல் ஃபண்ட் எல்லாமே இவங்களுக்கு அலவுட். இன்னைக்கு நீங்க செஞ்ச வேலைக்கு 100 ரூபாய் தரேன். ஆளுக்கு பாதி எடுத்துங்க. அப்படியே கொடுக்காதீங்க, அதிக 2 கீழ்ச்சி எடுத்துக்க போறாங்க. ஆளுக்கு 1 கொடுங்க. இவ்வளவு அறிவு உனக்கு எப்படி வந்தது? எஸ், உன்னை கண்காணிக்கிறேன். சரி, ஆளுக்கு 100 ரூபாய் எடுத்துங்க. அடுத்து என்ன வேலைங்க முதலாளி? உங்க 2 பேரோட சொந்த வேலை. டேய் மூக்கா, நேத்து வரைக்கும் இவங்கள முட்டாள்களா நடிக்கிறாங்களோன்னு சந்தேகப்பட்டேன். இன்னைக்குதான் தெரிஞ்சது இவங்க உண்மையான முட்டாளுங்கன்னு. இப்படிப்பட்ட ஆளுங்க தான் நம்ம வேலைக்கு தேவை. ஆனா உனக்கு அறிவு ஜாஸ்தியா வளர்ந்துகிட்டே இருக்கு, ஜாக்கிரதை. முதலாளி Follow me. பாஸ், Follow me. முடிஞ்ச அளவுக்கு அறிவு வளராம பாத்துக்கிறேன், ப்ளீஸ்.